ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 15x15 சைஸில் ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். என்ன கலர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சென்டர் பார்த்து ரெண்டு பக்கமும் திரும்பவும் மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கார்னரை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மடித்த பகுதியை உள்ளே விட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் விட்டுக்கலாம். இப்போது அதுக்கப்புறமா திரும்ப அந்த முக்கு பகுதியை சென்டருக்கு இந்த மாதிரி திரும்ப ஒரு மடிச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை விரிச்சிக்கலாம் மொத்தமாட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பிங் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு ஒரு வி மாதிரி ஒரு ஷேப்பிங் கிடைக்குதுல்ல. இந்த லைன்ஸ் எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த இடத்துல மேலே ஒரு சின்ன வீவா மாதிரி வருது பார்த்திங்களா. அந்த சின்ன வி உள்ளே மடிஞ்சு நிற்கிற மாதிரி அதை நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு லைனையும் அதில் இருக்கிறதுல முதல்ல தேய்ச்சி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீயும் தேய்ச்சி விட்டுக்கணும். இங்கே உள்ளே இருக்குது. இதுக்கு மேலேயும் ஒரு வீ பகுதி வரும். இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி மடிச்சுக்கணும் பார்த்திங்களா. ஒரு வி மாதிரி இந்த மாதிரி மடித்து இப்படி சுருக்கி பின்னாடி விட்டுக்கணும். இந்த சைடையாக இந்த மாதிரி சுருக்கி பின்னாடி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த உள்ளாடி உள்ள சுருக்கங்களில் அந்த சுருக்கத்தை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணும். அதே மாதிரி அடுத்த சுருக்கத்தையும் தேய்ச்சி விட்டுக்கணும். அப்புறம் அந்த பகுதியை மேலே ஒயர்த்தி பிடிச்சி வச்சுட்டு அந்த பகுதி மேலே உயர்ந்துட்டு இந்த பகுதி கீழே தாழ்ந்துட்டு வர மாதிரி இருக்கும். நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த காது மாதிரி இந்த 3 பகுதியாக வரும். இந்த பகுதியை
இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. கீழே பார்த்து அது கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கோங்க. வாய்ப்பகுதி அந்த உள்ளன்னைக்கு இது பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் திரும்ப வெளியே பார்த்து ஒரு முனை நீண்டுட்டுருக்கிற மாதிரி அந்த இடத்த மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வாய்ப்பகுதியில் ஒரு சின்ன பிட் எக்ஸ்ட்ரா மாதிரி இருக்குல்ல, அதை கீழே பார்த்து எடுத்து அதை ஒரு மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இது எதுக்காகனா, அந்த சில ஆடுகளுக்கு ஒரு மாதிரி தாடி மாதிரி கீழே ஒன்று தொங்கிட்டுருக்கோம்ல, அதுக்காக. அப்புறம் காது பகுதியையும் நமக்கு கொம்பு மாதிரி எடுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு இதை விரிச்சிட்டு அந்த மடக்குக்கு ஏற்றபடி திரும்ப உள்ளனி பார்த்து நமக்கு கொம்பு வளைஞ்சி நிற்கிற மாதிரி, அந்த கொம்பு வளைஞ்சி நிற்கிற மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் நிரப்பா இல்லை, அதனால நான் திரும்ப இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு திரும்ப ஒரு பெண்டிங் போட்டு இந்த மாதிரி குப்பை திரும்பவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த முதல் பக்கம் செய்த மாதிரி அடுத்த பக்கமும் செஞ்சுக்கலாம். நமக்கு தலை பகுதி அந்த கொம்பு பகுதியும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த உடம்பு பகுதியில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட அதை விரித்து வச்சு
இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நமக்கு ஆடோட தலை ஷேப்பிங் மட்டும்தான் கொண்டு வர முடியும். உடம்பு அந்தளவுக்கு கொண்டு வர முடியாது. இருந்தாலும் நான் சும்மா பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு உள்பகுதியை, அதுக்கப்புறம் இந்த சென்டர் பகுதியை மட்டும் கொஞ்சம் வெளியே தள்ளி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிற்க வச்சு பார்த்தேன், நிற்கல அது சரியா. பார்த்தீங்களா? தேங்க்யூ ஆல் எல்லாருக்கும் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு.